இந்த வருஷம் வந்த பெஸ்ட் ரிசல்ட் 2 பேரோட அதில் ஹிக்மாடதும் ஒன்றும் என்றது மிகப்பெரிய ஆனந்தம். அதே நேரம் அந்த பிள்ளை 5 நேரம் தொழக்கூடிய ஒருத்தர் 5 நேரம் தொழுது அந்த பிள்ளை மாலை நேரத்தில் அதாவது மஹ்ரிப் தொழுதுட்டு புனித குர்ஆனை ஓதிவிட்டு தான் அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள். இன்னைக்கு மன்னரை வாழ்க்கை இவ்வளோ கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்பான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல என்பதுதான் எல்லாருடைய வலியும் வேதனையும். எனவே 2 குழந்தைகளை இழந்து நிற்கின்ற இந்த பெற்றோருக்கு எம்மால் ஆறுதல் சொல்வதற்கான வார்த்தைகள் இல்லை. ஹிக்மாவுடைய தந்தையினுடைய ஆசை ஒரு வைத்தியராக ஆக்கணும் என்றது. ஹிக்மா அட்வான்ஸ் லெவலில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ லெவல் ரிசல்ட் வாரத்துக்கு முதலே. ஹிக்மா இப்போது உயிரோடு இல்லை. தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். கனத்த மனதோடு இந்த காணொளி. அனுராதபுரம் மாவட்டம் இக்கிரிகொல்லாவ அன்னூர் பாடசாலையினுடைய மாணவி ஹிக்மா 8AC பாராட்டுக்குரிய ரிசல்ட், வாழ்த்துக்குரிய ரிசல்ட், ஒரு சாதனைக்குரிய ரிசல்ட். ஆனா அதை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு பெற்றோரால் முடியாம இருக்கு. அந்த பாடசாலை சமூகத்தால அதை நினைக்கலாம் இருக்குது. ஊர் மக்களால அந்த ஒரு விஷயத்த சிந்திக்க முடியாம இருக்கு. காரணம் என்னண்டா, ஹிக்மா இப்போது உயிரோடு இல்லை. மன்னர வாழ்க்கையில மன்னர பயணத்துல ஒரு வாழ்க்கையை அவ ஆரம்பிச்சிருக்கா என்பதுதான் இங்க எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம். உண்மையிலே ஹிக்மாவுடைய மரணம் குறித்து யாரும் பேசினதில்லை. ஆனா ஹிக்மாவுடைய சாதனை குறித்து இன்னைக்கு நாங்க எல்லாரும் பேசுறோம். எல்லாரோட வாழ்க்கையும் சாதனையாகவும் ஆகிறது இல்லை. எல்லாருடைய சாதனையும் பேசுபொருளாகவும் மாறுறதில்லை. 16 வயசு இந்த குழந்தையினுடைய ரிசல்ட் எல்லாரையும் பேச வச்சு சோசியல் மீடியாவை திறந்து பார்த்தா ஹிக்மாவோட ரிசல்ட்டை பற்றி எல்லாரும் பேசுறாங்க. உண்மையிலே ஹிக்மா செப்டம்பர் 17ஆம் தேதி மாரடைப்பின் காரணமாக இறையடி சேர்ந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ குடும்பத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல 3 பெண் குழந்தைகள்ல இவர் 3வது குழந்தை. கல்வியில ரொம்ப ஆர்வம் உள்ளவர். பாடசாலை சமூகம் ஒரு சாதனைக்காக இந்த குழந்தையோட ரிசல்ட்டை எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பை பெற்றோரும் வச்சிருந்தாங்க. அவக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்ப்போட ரிசல்ட்டை வெயிட் பண்ணி இருக்கிற நேரம் தான் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இந்த ஒரு மாரடைப்பின் காரணமாக ஹிக்மா மரணிச்ச ஒரு விஷயம். எதிர்பார்ப்பை கச்சிதமா நிறைவேற்றிருக்கிறா. 8AC என்றது மிகப்பெரிய ரிசல்ட் அந்த ஊரை பொறுத்த வகையில. இந்த வருஷம் பெஸ்ட் ரிசல்ட் 2 பேரோட அதுல ஹிக்மாடதும் ஒன்றும் என்றது மிகப்பெரிய ஆனந்தம். அதே நேரம் ஹிக்மா பாடசாலையில திறமையான ஒரு பிள்ளை. விஞ்ஞான சமூக போட்டியில ஓல் ஐலண்ட் பேத்திருக்கிறா. தமிழ் தின போட்டியில மாகாண மட்டம் வரைக்கும் பேத்திருக்கிறா. பாடசாலையில என்னெல்லாம் போட்டி இருக்குமோ எல்லாத்துலயும் ஹிக்மாட பங்கு இருக்கும். காரணம் என்னண்டா, ஹிக்மாண்ட பேருக்குரியவ. ஹிக்மாண்டா அறிவு, மதிநுட்பம். இந்த ஹிக்மா அவட பேருக்கேற்ற மாதிரி பாடசாலை வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறா. ஆனா இப்போதைக்கு ஹிக்மா உயிரோட இல்லைன்றதுதான் மிகப்பெரிய வலியும் எல்லாருக்கும் இருக்கிற வேதனையும். கொஞ்சம் கொஞ்சமா ஹிக்மாவுடைய மரணம் இழப்ப மறக்க அப்படி நினைக்கிற நேரம் இன்னைக்கு இந்த ரிசல்ட் ஹிக்மாட மொத்த ஆளுமையையும் ஹிக்மாவுடைய எல்லா பகுதிகளையும் இன்னைக்கு நினைவுபடுத்தி அந்த ஊரை, பாடசாலை சமூகத்தை, பெற்றோரை, உறவுகள் எல்லாமே திரும்ப ஒரு தடவை ஹிக்மா ரொம்ப சோகத்துல ஆழ்த்திருக்கிறா. என்னை பொறுத்தவரை ஹிக்மாவுடைய மரணத்தை விட இன்னைக்கு ஹிக்மாவுடைய ரிசல்ட் வந்ததுக்கு பின்னால இருக்கிற கவலையும் சோகமும் கல்விசார் சமூகத்திட்ட மிக பெருசா இருக்கும் என்று நான் நம்புறேன். எனவே ஹிக்மாவோட ஒழுக்க பண்பாட்டு விழுமியங்களை பற்றி அங்குள்ள ஆசிரியை சுமையா அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆர்வமான பிள்ளை, ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை, ஆசிரியரோட ரொம்ப மரியாதை நடந்து கொள்வா அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தா. இன்னைக்கு மன்னரை வாழ்க்கை இவ்வளோ கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்பான்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல என்பதுதான் எல்லாருடைய வலியும் வேதனையும். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் இந்த குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. அந்த வகையில உள்ளே ஏற்படுகின்ற ஆட்கொள்ளி நோய்களால் இறப்பவர்களை மறுமையில் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே மறுமையில் இந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஷஹீத் அந்த அந்தஸ்தை கொடுக்கணும் என்பது எமது பிரார்த்தனை. உங்களுடைய பிரார்த்தனைகளும் அந்த குழந்தையை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எமது வேண்டுதல். அடுத்த ஒரு விஷயம் தான் பெற்றோர் இருக்கும்போது குழந்தைகள் மரணிப்பது என்பது மிகப்பெரிய வலி. அது சாதாரணமாக கடந்து போற ஒரு விஷயம் இல்லை. இதுல இன்னொரு சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய சகோதரி 8ஆம் ஆண்டு படிக்கும் போதும் ஒரு சகோதரி வஃபாத்தாக இருக்கிறாங்க. எனவே 2 குழந்தைகளை இழந்து நிற்கின்ற இந்த பெற்றோருக்கு எம்மால் ஆறுதல் சொல்வதற்கான வார்த்தைகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைக்கின்ற கூலிகள் மிக பெருசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தாய் 2 குழந்தைகள் அவர் வாழ்க்கையில் இறந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நரகத்திற்கும் அந்த தாய்க்கும் இடையிலே இவைகளை தடையாக ஏற்படுத்துவான். அந்த தடை உங்களுக்கு உண்டு என்ற மிகப்பெரிய ஆறுதல். அது மட்டுமல்ல, யாருடைய விருப்பத்துக்குரிய உறவை, அவருடைய ரூஹை இறைவன் கைப்பற்றி அதில் பொறுமை காத்து நன்மையை எதிர்பார்த்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் தருவதில்லை என்று சொல்லியிருக்கிறான். எனவே இவைகள் உங்களுக்கு வெகுவாக கிடைக்கும். இது இறைவனுடைய வாக்குறுதி என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மற்றொரு விஷயம்தான், இன்ன இளமல் ஜஸா ம இளமில் பலா. பெரிய கூலி கிடைக்கணும்டா, பெரிய சோதனை வரணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது பெரிய சோதனைடா,
பெரிய அளவில் உங்களுக்கு கூலி கிடைக்க போகுது என்பதுதான். யாரை இறைவனுக்கு பிடிக்குமோ அவங்கள சோதிச்சு பார்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது 7 குழந்தைகளுடைய 6 குழந்தைகள் வஃபாத்தாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன் கரங்களாலே அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. எனவே யாரை பிடிக்குமோ அவங்கள அல்லாஹ் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பான். எனவே அல்லாஹுடைய அன்பும் ஆதரவும் உங்களோடு இருக்கிறது என்பது மட்டும்தான் தெரிகிறது. எனவே நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் தான் இது குறித்து அவங்களுடைய மாமனார் முனிர் ஆசிரியரிடம் இந்த குழந்தை பற்றி விசாரித்ததுல அவர் பேசுற விஷயங்களை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஆய்வாளர். என்னுடைய பேர் எம்எஸ் முனீர். நான் அனுராதபுரம் மாவட்டம் இக்கிர்கொல்லாறு என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். அன்னூர் தேசிய பாடசாலையில் ஒரு ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறேன். உண்மையிலே நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம், துக்ககரமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அண்மையிலே சில தினங்களுக்கு முன்பு என்னுடைய உடன்பிறவா சகோதரனுடைய மகள் திடீர் சுகையினமுற்று அகால மரணமடைந்த செய்தி எங்கள் எல்லோரையுமே ஒரு துன்பத்தில் ஆழ்த்தியது. அந்த சகோதரி உண்மையிலே எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தராக காணப்பட்டார். அதே நேரம் அந்த பிள்ளை 5 நேரம் தொழக்கூடிய ஒருத்தர். 5 நேரம் தொழுது அந்த பிள்ளை மாலை நேரத்தில், அதாவது மஹ்ரிப் தொழுதுட்டு புனித குர்ஆனை ஓதிவிட்டு தான் அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளை. அதே நேரம் பாடசாலை எடுத்துக்கொண்டால் அந்த பிள்ளை பாடசாலையில் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறந்த முறையில் விளங்கக்கூடிய ஒருத்தராக காணப்பட்டார். சமூக விஞ்ஞான போட்டிகளில் கூட மாகாண மட்டம் வரை சென்றவர். அதே நேரம் தமிழ்த்தின போட்டிகள், ஏனைய போட்டிகளில் கூட திறமையாகவும் ஆர்வத்தோடும் பழகக்கூடிய ஒருத்தர். அந்த பிள்ளையினுடைய மரண செய்தி எங்கள் எல்லோரையும், பொதுவாக நாங்கள் உறவினர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் பாடசாலையை பொறுத்த மட்டும் பாடசாலையில் உள்ள அனைவருக்கும் ஒரு துன்பகரமான ஒரு செய்தியாகத்தான் அது காணப்பட்டுச்சு. அண்மையில் கூட நேற்று வந்த பெறுபேரின் அடிப்படையில் எங்களுடைய அன்னூர் தேசிய பாடசாலையில் அந்த பிள்ளையினுடைய பெறுபேறு தான் ஒரு சிறந்த பெறுபேறாக காணப்பட்டுச்சு. 8A ஒரு CA பெற்றிருந்தார். உண்மையிலே அந்த பிள்ளையினுடைய இழப்பு எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. அதே சமயம் எங்களுடைய பாடசாலைக்கு, எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக காணப்படுகின்றது. அந்த பிள்ளையினுடைய ரிசல்ட்ஸை நினைத்து நாங்கள் சந்தோஷம் அடைவதா, அல்லது அந்த சந்தோஷத்துக்கு அந்த பிள்ளை இப்போ எங்களோட இல்லை என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் நாங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு 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 சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு பிள்ளையாக காணப்பட்டார். அதே நேரம் அந்த பிள்ளையினுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த தாய் தகப்பனுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தன்னுடைய மகள் யூனிவர்சிட்டிக்கு செல்ல வேண்டும், யூனிவர்சிட்டியில் சென்று அதாவது நல்ல துறையை தெரிவு செய்து சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு சேவையாற்றக்கூடிய ஒருத்தராக வளர வேண்டும் என்று தான் அவங்களுடைய அவாவும் இருந்துச்சு. உண்மையிலே அந்த சம்பவமானது கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டும் அவங்களுடைய 2வது மகள், அதாவது இந்த பிள்ளையினுடைய 2வது சகோதரியும் இவ்வாறான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பிள்ளையும் ஒரு திடீர் சுயநமுற்று மரணமடைந்தார். எனவே இந்த 2 சம்பவங்களையும் பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக காணப்படுகிறது. அதே நேரம் அந்த பிள்ளையினுடைய ஏனைய செயற்பாடுகள் எல்லாம் சிறந்த முறையில் இருக்கின்றது. எனவே அந்த பிள்ளைக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் இறைவனிடத்துல மேலான சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என இறைவனிடத்துல பிரார்த்திக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். மாமன் அவருடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்க. உண்மையிலே இது ஒரு சகிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுக்கு பின்னால் இருக்கின்ற நன்மைகளை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நாங்கள் மறுமையை விசுவாசிக்கிறவங்க உண்மையிலே இந்த ரிசல்ட் இதை விட சிறந்த ஒரு ரிசல்ட்டை இறைவன் ஹிக்மாக்கு கொடுத்திருக்கிறான் என்பது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் இல்லையா? ஜனாசாவுடைய பிரார்த்தனை நாங்கள் கேட்போம் இல்லையா? வ அப்தில்ஹா தாரன் ஹைரம் மின் தாரிஹா வ ஜௌஜன் ஹைரம் மின் ஜௌஜிஹா வ ஜீரானன் ஹைரம் மின் ஜீரானிஹா. இங்க இந்த உலகத்தை விட சிறந்த உலகை மறுமையில் கொடுப்பாயாக, இங்கு இருக்கிற கணவரை விட சிறந்த கணவரை, இங்கு இருக்கின்ற அண்டை விட்டாரை விட சிறந்த அண்டை விட்டாரை கொடுப்பாயாக என்ற ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரார்த்தனையில மின் கம்பேர், இதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த உலகை விட சிறந்த உலகை என்று சொல்லும் இடத்துல அந்த மின்னை பாவிச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, இந்த மின்னுக்குரிய கருத்து சொல்லவானாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பேர் பண்ற இடத்துல இந்த உலகம் இல்லை, மறுமையுடைய உலகம், அதனுடைய சுவர்க்கம், அதனுடைய இன்பங்களுக்கு முன்னால இந்த உலகம் வெறும் அற்பமானது. எனவே கம்பேர் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமானது, நிச்சயமற்றது. மறுமையில் ஒரு மனுஷனுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய பிறப்பு பேசப்படுவதில்லை, ஒரு மனிதனுடைய இறப்பும் பேசப்படுவதில்லை. ஆனால் அவன் படைத்த சாதனை பேசப்படும் என்பதற்கு இது மிக சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே ஒவ்வொரு பெற்றோருடைய காதலையும், ஒவ்வொரு வளர்ந்து வருகின்ற பாடசாலை பருவ மாணவர்களுடைய காதலையும்
ஹிக்மா சொன்ன மெசேஜ் இதுதான். அதைத்தான் ஆணித்தரமாக மீசான் டிவி அடுத்தமாக பேச நினைக்குது. ஹிக்மாவுடைய சாதனை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்படியா இருந்தா ஹிக்மா இந்த சமூகத்துக்கு தேவையான வளம், சமூகம் எதிர்பார்க்கின்ற ஆளுமை. ஹிக்மாவுடைய தந்தையினுடைய ஆசை ஒரு வைத்தியராக ஆக்கணும் உள்ளது. ஹிக்மா அட்வான்ஸ் லெவல ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ லெவல் ரிசல்ட் வாரத்துக்கு முதலே பெருங்கனவோட வாழ்ந்த அந்த குழந்தை இன்னைக்கு மன்னரையில் இருக்குது. அந்த குழந்தையினுடைய குடும்பங்களுக்கு அல்ல ஆறுதலை கொடுக்கணும். இந்த ரிசல்ட்டை விட ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட்டை அல்லாஹ் மறுமையில் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனூடாக அவங்க சந்தோஷம் அடையணும். இவர் விஷயத்தில் உழைத்த பெற்றோர், ஆசிரியர் சமூகம், வழிகாட்டியவர்கள், உந்துதலாக இருந்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக என்று கூறி, ஹிக்மா என்ன மெசேஜ் அந்த உலகத்துக்கு சொன்னாவோ அந்த மெசேஜ் எடுத்து பயணிக்கின்றவர்களாக ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு கல்வி சமூகமும் மாறுவோமாக என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.